குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போன கிளாஸ்ல ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல், போர் ஆட்டம் மாடல்ல இருக்கிற சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. சில கிளாரிட்டியை கெயின் பண்ணிக்கிறணும். அதை நாம முதல்ல என்ன பண்ணிடுவோம்னா இன்னைக்கு கிளாஸ்ல முடிச்சிருவோம். எப்பயுமே போர் ஆட்டம் மாடல்ல ப்ராப்ளம் பார்க்கறதுன்னு நாம டிசைட் பண்ணிட்டாவே நான் நோட்ஸ்ல சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பேன். அதை ஒரு கிளான்ஸ் நீங்க ரீவைண்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். நான் இப்ப அகைன் உனக்கு ரீவைண்ட் தான் பண்ண போறேன், இல்லைன்னா அது திருப்தியா இருக்காது. சோ நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்னு ஒண்ணு படிச்சோம்ல, அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். பொதுவா ஹைட்ரஜன் ஆட்டம்ல சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ட கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. மித்த ஆர்பிட்லாம் எம்டியா இருக்கும். இதெல்லாம் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்லுவோம். நாம வெளியே இருந்து ஏதாவது ஒரு எனர்ஜி கொடுக்கணும்ப்பா. அந்த எனர்ஜி ஹீட் ஆர் டெம்பரேச்சரா இருக்கலாம், ப்ரெஷரா இருக்கலாம், இல்ல லைட் எனர்ஜியா இருக்கலாம். எந்த எனர்ஜி வேணாலும் கொடுக்கலாம், இல்ல யாரையாவது அனுப்பிச்சு கூட விடலாம். அப்படி எனர்ஜியை கொடுத்து லோவர் ஆர்பிட்ல இருக்கிற இந்த எலக்ட்ரானை அங்கிருந்து கலட்டணும், ரிமூவ் பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணணும். அப்படி லோவர் ஆர்பிட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரானை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது டெஃபினட்டா ஹையர் ஆர்பிட்டுக்கு போயிடும். அப்படி ஹையர் ஆர்பிட்டுக்கு போன எலக்ட்ரான் அங்கேயே ஸ்டே பண்ணாது, திருப்பி ரிட்டர்ன் வர பார்க்கும். அப்படி ரிட்டர்ன் வரப்ப ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கே வந்துருச்சுன்னா அதை நாம லைமன் சீரிஸ்னு சொல்லலாம். இதுல ரிலீஸ் ஆகிற எனர்ஜி யூவி. பாருங்க, செகண்ட் டு ஒன், தேர்ட் டு ஒன், ஃபோர்த் டு ஒன், ஃபிஃப்த் டு ஒன், சிக்ஸ்த் டு ஒன். ஸோ லைமன் யூவி ரிலீஸ் ஆகும். சப்போஸ் ஹையர் ஆர்பிட்டுக்கு போன எலக்ட்ரான் செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆயிடுச்சுன்னா, லோவர் ஆர்பிட் 2க்கு வந்துருச்சுன்னா 3 to 2, 4 to 2, 5 to 2, 6 to 2, அப்ப அதை பால்மர் சீரிஸ்னு சொல்லுவோம். இந்த பால்மர் சீரிஸ்ல ரிலீஸ் ஆகிற எனர்ஜி விசிபிள் லைட். சப்போஸ் ஹையர் ஆர்பிட்ல இருந்து லோவர் ஆர்பிட் 3க்கு வந்துட்டோம்னா 4 to 3, 5 to 3, 6 to 3, அப்ப அந்த சீரிஸ பேஷன் சீரிஸ்னு சொல்லலாம். ரிலீஸ் ஆகிற எனர்ஜி ஐஆர். சப்போஸ் ஹையர் ஆர்பிட்ல இருந்து லோவர் ஆர்பிட் 5க்கு வந்துட்டோம்னா, சாரி 4க்கு வந்துட்டோம்னா அந்த பிராக்கெட் சீரிஸ்னு சொல்லலாம். லோவர் ஆர்பிட் 5க்கு வந்தா ஃபன் சீரிஸ்னு சொல்லலாம். இதுல ரிலீஸ் ஆகிற எனர்ஜியும் ஐஆர் தான். ஒரு எலக்ட்ரான் சும்மா அதுவா ஹையர் ஆர்பிட்ல இருந்து லோவர் ஆர்பிட்டுக்கு வராது, நீங்க ஹையர் ஆர்பிட்டுக்கு அனுப்பிச்சு விடணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரானை நீங்க டிஸ்டர்ப் பண்ணா அது ஹையர் ஆர்பிட்டுக்கு போயிடும். போறப்ப நேரா போயிடும். ரிட்டர்ன் வரப்ப டிஃபரெண்ட் ரூட்ல வரலாம். ஒரு ரூட்டுக்கு நேம் இருக்கு, அதுல ரிலீஸ் ஆகிற எனர்ஜி மாறுது. இப்ப பாருங்களா, லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட், ஃபண்ட், இதுல ரிலீஸ் ஆகிற எனர்ஜி என்ன? யூவி, விசிபிள், ஐஆர், ஐஆர், ஐஆர். இப்ப நான் சொன்ன எனர்ஜி எல்லாம் பேசிக்கா யாருன்னா வேவ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். வேவோட ஃபண்டமெண்டல் டேர்ம் தான் வேவ் லென்த். வேவ் லென்த்தோட ரெசிப்ரோக்கல் தான் வேவ் நம்பர். சோ அந்த வேவ் நம்பரை கால்குலேட் பண்றதுக்கு போர் சூப்பரா ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணி கொடுக்குறாரு. என்ன ஃபார்முலா? நியூ பார் இஸ் ஈக்குவல் டு Z ஸ்கொயர்ட் இன்டூ Z ஸ்கொயர்ட் இன்டூ R இன்டூ 1/n1 ஸ்கொயர்ட் மைனஸ் 1/n2 ஸ்கொயர்ட். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. நம்ம போன கிளாஸ் இல்ல அதுக்கு முந்தின கிளாஸ்ல ப்ரூஃப் பார்த்திருப்போம். நீ ப்ரூஃப்லாம் நீ பார்த்துக்க. அப்புறம் நான் கொஞ்சம் என்ன பண்றேன்னா எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் அந்த டெரிவேஷன் போறேன். எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது, ரிவால்வ் ஆகுற எலக்ட்ரான்ட்ட என்னென்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். பொட்டன்சியல் எனர்ஜி இருக்கும், கைனடிக் இருக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டல் வரும்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த ப்ராசஸ்ல எனக்கு சில கீ பாயிண்ட் கிடைக்குது. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோட்டல் எனர்ஜி. பொட்டன்சியல் எனர்ஜினா 2 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி. அப்புறம் வெலாசிட்டியும் ஆர்பிட் நம்பரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சில கீ பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் லிஸ்ட்ல ஏத்திக்கிறேன் வித் எனர்ஜி ஃபார்முலா. எனர்ஜியோட அப்டேட்டட் ஃபார்முலா இதான். மைனஸ் Z ஸ்கொயர் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் பை N ஸ்கொயர்டு. ஹைட்ரஜன் ஆட்டம்னா எப்ப வேணாலும் இசட்டுக்கு பதில் 1 போட்டுக்கலாம். இதை அப்படியே நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல அப்டேட் பண்ணிட்டேன்.
பாருங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல அப்படியே சேர்த்துட்டான், 4th பாயிண்டா சேர்த்து விட்டான். சுவாரஸ்யமா சொல்றாரு போர். இப்ப ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுது. நாம நோண்டி விட்டா ஹையர் ஆர்பிட் போயிடுச்சு. ஹையர் ஆர்பிட் போனது 10⁻⁸ செகண்ட்ஸ்ல இருந்து 10⁻11 செகண்ட்ஸ் வரையும் தான் அங்க ஸ்டே பண்ணும். உடனே கீழே வரும். கீழே வரப்ப எனர்ஜி ரிலீஸ் ஆகும். எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா, ஹையர் ஆர்பிட்ல எலக்ட்ரான் இருக்குல்ல, அப்ப அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தராரு. திருப்பி லோவர் ஆர்பிட்டுக்கு வந்துருச்சுல, வந்ததுக்கு அப்புறம் அந்த எலக்ட்ரான்ட்ட எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ஃபார்முலா. லோவர் ஆர்பிட்னா லோவர் ஆர்பிட் நம்பர், ஹையர் ஆர்பிட்னா ஹையர் ஆர்பிட் நம்பர் போடணும். இந்த ரெண்டு எனர்ஜியும் கழிச்சிட்டோம்னா வெளியே போன எனர்ஜி கிடைச்சிடும். பியூட்டி என்னன்னா, வெளியே போன எனர்ஜி இஎம் வேவா இருக்கு. அப்ப அந்த வேவோட வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் தராங்க. ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்றாரு. ஆல்சோ ஆர்பிட்டோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் ஆஃபர் பண்ணியிருக்காரு. நாமளும் அந்த ஃபார்முலாவுக்கான ப்ரூஃப் லாஸ்ட் 2 கிளாஸஸ்க்கு முன்னாடியே பார்த்தாச்சு. எக்ஸாக்ட் ஃபார்முலா இது. நோன் நம்பர்ஸ் எல்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணா இந்த ஆன்சர் வரும். n²/z × 0.53 ஆம்ஸ்ட்ராங். ஹைட்ரஜன் ஆட்டம்னா நீங்க இசட்டுக்கு பதில் 1 போடலாம். இசட்டுக்கு பதில் 1 போட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபார்முலாவை அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எண்ணுக்கு பதில் 1 2 3 4 ஆர்பிட் நம்பர்ஸ் போட்டு எலக்ட்ரானோட டோட்டல் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறோம் ஃபார் எவ்ரி ஆர்பிட். ஒரு 6 ஆர்பிட் வரையும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டா பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. அதனால அதை ஒரு முக்கியமான விஷயமா ஹைலைட் பண்ணிருக்கேன். தென் ஃபைனலா இன்ஃபினிட்டிங்கிற ஆர்பிட்ல எனர்ஜி கண்டுபிடிக்கிற 0ன்னு வரும். நான் கண்டுபிடிச்ச எனர்ஜி நம்பர் அண்ட் ஆர்பிட் நம்பர் இது அப்படியே ஒரு டயக்ராமா மாத்துறேன். இதுக்கு பேர் எனர்ஜி லெவல் டயக்ராம். லெஃப்ட் சைட்ல நான் ஆர்பிட் நம்பர் போட்டேன், ரைட் சைட்ல அதுக்கான எனர்ஜி நம்பர் போட்டேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கும் செகண்ட் ஆர்பிட்டுக்கும் நடுவுல கேப் ஜாஸ்தியா இருக்கு. என்ன காரணம்? இந்த டிஃபரன்ஸும் ஜாஸ்தி. 10.2 வரும் 13.6க்கும் 3.4க்கும் டிஃபரன்ஸ். when difference is more, கேப்பும் ஜாஸ்தி. டிஃபரன்ஸ் கம்மினா கேப்பும் கம்மியா இருக்கும். இதுதான் லாஜிக். இதுல ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ட கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லலாம். ஆல் ஹையர் ஆர்பிட் டு பி நேம்ட் அஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட். செகண்ட் ஆர்பிட்ட ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், தேர்ட் ஆர்பிட்ட செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்லலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல். இது இருந்தா நாம என்ன பண்ணலாம்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பார்க்கலாம். நாம சில ப்ராப்ளம்ஸ் லைனா பார்த்திருக்கோம், அங்கங்க ஜம்ப் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் பார்த்திருக்கோம். அப்படி பாக்குறப்ப கடைசியா நம்ம ப்ராப்ளம் நம்பர் 21 வரையும் முடிச்சிருக்கோம். அங்கங்க லிங்க் பண்ணி ஜம்ப் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் பார்த்திருக்கோம். இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் சில பேசிக் ப்ராப்ளம்ஸ் பார்த்திருக்கோம். மிச்சம் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும், ஒரு சில கிளாரிட்டியும் கெயின் பண்ணணும். ஸோ அதனால நான் நேரா ப்ராப்ளம் நம்பர் 22க்கு போறேன். 22 21 வரை முடிச்சிருப்போம், 22 போறோம். இது ஒரு டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம். Taking the wavelength of first Balmer line in hydrogen spectrum, n is equal to 3 to n is equal to 2 at 660 nanometer. Wavelength of second Balmer line, n is equal to 4 to n is equal to 2 will be. First Balmer line ஓட wavelength கொடுத்துட்டு செகண்ட் பால்மர் லைனோட வேவ்லென்த் கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மள்ட்ட தான் வேவ்லென்த்துக்கு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 1/λ is equal to r into 1/n1 squared minus n1/n2 squared. ஃபர்ஸ்ட் பால்மர் லைன்ல 660 நானோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிட்டா செகண்ட் பால்மர் லைனோட வேவ்லென்த் கண்டுபிடிக்கணும், அதை லாம்டான்னு போட்டிருக்கேன். பால்மர்னா லோவர் ஆர்பிட் 2, அப்ப n1 ஸ்கொயருக்கு பதில் 2 ஸ்கொயர் 4னு வந்துடும். இங்கேயும் லோவர் ஆர்பிட் 2 பால்மர்ங்கிறதுனால 2 ஸ்கொயர் 4 ஆயிடும். ஃபர்ஸ்ட் பால்மர் லைன்னா ஹையர் ஆர்பிட் 3 போடணும், இதுக்கு அடுத்த நம்பர் போட்டுருவோம். 2க்கு அடுத்த நம்பர் 3, 3 ஸ்கொயர் 9. செகண்ட் பால்மர் லைன்னா அடுத்த நம்பருக்கு அடுத்த நம்பர் போடணும். அப்போ உங்களுக்கு 4 ஸ்கொயர் அப்படின்னு வரும், 16 வந்துடும். நான் ஃபர்ஸ்ட் பால்மர் லைன் செகண்ட் பால்மர் லைன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு ஹையர் ஆர்பிட் லோவர் ஆர்பிட் நம்பர் கண்டுபிடிக்கிறேன். அந்த ரிஸ்கை இந்த கொஸ்டின் செட்டர் எனக்கு கொடுக்கல, அவரே ஹையர் ஆர்பிட் லோவர் ஆர்பிட் நம்பரும் பிராக்கெட்ல கொடுத்துட்டாரு.
சோ பிரச்சனையே கிடையாது, நம்மளுக்கும் தெரியும், அவரும் கொடுத்துட்டாரு. அதை நான் அப்படியே ஃபில் பண்றேன். சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு 5r/36 வருது. இங்க சிம்பிளிஃபை பண்ணா 3r/16 வருது. இதை அப்படியே டிவைட் பண்ணுங்க, இல்ல இன்வெர்ஸ் பண்ணிட்டு கூட டிவைட் பண்ணுங்க, உங்க சாய்ஸ் தான். அப்போ 1/660/1 λ = 5r/36. டிவைட் பண்றப்ப இன்டர்சேஞ்ச் ஆகி 16/3r வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணா 20/27. இதை சிம்பிளிஃபை பண்ணா λ/660. கிராஸ் பண்ணா ஆன்சர். ஏற்கனவே டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம் நம்ம 2-3 பார்த்துட்டோம். அகைன் ஒரு டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம், ஒரு ரீவைண்ட் மாதிரி தான். நான் அப்பப்ப பீரியாடிக்கா டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளத்தை செட் பண்ணிருப்போம் உள்ள, ஏன்னா அது டச்லயே வச்சுக்கிறது, அப்பதான் அந்த கான்பிடென்ட்டும் மெயின்டைன் ஆகும். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 22 ஓவர். நெக்ஸ்ட் 23 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. A helium plus ion is in its first excited state. The ionization energy. வித்தியாசமா ஒரு டேர்ம் கேட்டிருக்காங்கப்பா, அயனைசேஷன் எனர்ஜி. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? அயனைசேஷன் எனர்ஜினா என்னன்னு புரிஞ்சாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப அயனைசேஷன் எனர்ஜினா என்ன? ஒரு எலக்ட்ரான் லோவர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரானை அங்கிருந்து கலட்டி இன்ஃபினிட்டிங்கிற ஆர்பிட்ல போய் சென்ட் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி நாம ஸ்பெண்ட் பண்ணுமோ அதுக்கு பேர் தான் அயனைசேஷன். ஏதாவது ஒரு ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரானை அங்கிருந்து ரிமூவ் பண்ணி ஹையர் ஆர்பிட் இன்ஃபினிட்டிக்கு எடுத்துட்டு போகணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஹையர் ஆர்பிட் இன்ஃபினிட்டிக்கு எடுத்துட்டு போனா எப்படி அதுவா போகும்? அதுவா போக வாய்ப்பே இல்லை, நாம தான் எனர்ஜி கொடுக்கணும். அந்த எனர்ஜியை தான் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்றோம். அப்ப நான் முதல்ல என்ன பண்றேன், இந்த கொஸ்டின்குள்ள போய் சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு பதிலா அயனைசேஷன் எனர்ஜிக்கு டெஃபனிஷன் எடுக்கிறேன். டெஃபனிஷனை வச்சு ஃபார்முலா ரெடி பண்ண போறேன். ஃபார்முலா வச்சு சொல்யூஷன் பார்த்துக்கலாம். அப்ப அயனைசேஷன் எனர்ஜினா என்ன? Energy required to remove an electron from any one lower state to infinity state. ஒரு லோவர் ஆர்பிட்ல இருந்து இன்ஃபினிட்டிங்கிற ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு எவ்வளவு எனர்ஜி நாம ஆஃபர் பண்றோமோ அதான் அயனைசேஷன் எனர்ஜி. அப்ப அயனைசேஷன் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? E infinity minus EL. இன்ஃபினிட்டி ஆர்பிட்ல எனர்ஜி மைனஸ் லோவர் ஆர்பிட் எலக்ட்ரானோட எனர்ஜி, இது ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா நாம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய எனர்ஜி கிடைச்சிடும். இன்ஃபினிட்டி ஆர்பிட்ல எனர்ஜி 0 மைனஸ் லோவர் ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரானோட எனர்ஜி ஃபார்முலா -13.6 எலக்ட்ரான் வோல்ட் இன்டு Z²/n². மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும். இதான் அயனைசேஷன் எனர்ஜியோட ஃபார்முலா. போர் ஆட்டம் மாடல்லே இதை நடத்தினா உனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்குங்கிறதுனால நான் அதோட ப்ராப்ளம் வரப்ப இந்த தியரி நடத்திருக்கேன். இதுவும் போர் ஆட்டம் மாடல் இருக்கிற ஒரு செக்மெண்ட் தான். இப்ப என்ன பண்ணும், இந்த கொஸ்டினுக்கு போவோம். இந்த கொஸ்டின்ல அயனைசேஷன் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. ஹீலியம்ட்டாங்க. ஹீலியம்னா Z2. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்றாங்க. கிரவுண்ட் ஸ்டேட்னா N வந்து 1. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா N2. அப்ப அந்த டேட்டாவை போடுங்க, என்ன ஆகும் பாருங்க. அயனைசேஷன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹீலியம்ங்கிறதுனால Z2, ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னால N-க்கு பதில் 2 போடுறேன். அப்ப இங்கேயும் 2² வந்துடும், இங்கேயும் 2² வந்துடும். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 13.6 எலக்ட்ரான் வோல்ட். சில நேரங்கள்ல அயனைசேஷன் பொட்டன்சியல் கூட கேட்பாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த 13.6 எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கிற ஈய ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஜஸ்ட் 13.6 வோல்ட்னு சொன்னீங்கன்னா அது அயனைசேஷன் பொட்டன்சியல். எனர்ஜினா இந்த நம்பரை அப்படியே வச்சுக்கோங்க, பொட்டன்சியல்னு சொல்லிட்டாங்கன்னா ஈய தூக்கிட்டு 13.6 வோல்ட்னு சொல்லுங்க. இதான்ப்பா கொஸ்டின் நம்பர் 23. வித்தியாசமான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஸ்டின் நம்பர் 36 போங்க. கோ டு ப்ராப்ளம் நம்பர் 36னு போடுங்க. 36 இதே ஸ்டைல் தான், அதனால அதை முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ நான் 36 போறேன். ஸோ 36ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் with ionization potential
122.4 volt for n is equal to 1 is atomic numberனா Z கண்டுபிடிக்கணும். அயனைசேஷன் பொட்டன்சியல் கொடுத்திருக்காங்க 122.4 வோல்ட். அதை வச்சு அயனைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். எப்படி E வோல்ட்னு மாத்திர வேண்டியதான், எலக்ட்ரான் வோல்ட்னு மாத்திட்டா கிடைச்சிடும். அயனைசேஷன் எனர்ஜிக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு, இப்பதான் டெரைவ் பண்ணும். Z ஸ்கொயர் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் பை n ஸ்கொயர். கொஸ்டின்ல அயனைசேஷன் எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு 122.4 எலக்ட்ரான் வோல்ட். அதை அப்படியே இங்க போட்டா Z டிமாண்ட் பண்ணிருக்காங்க 13.6 ரீடைன். ரெண்டு பக்கமும் எலக்ட்ரான் வோல்ட் கேன்சல் ஆயிடும். ஆர்பிட் நம்பர் 1ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால 1 ஸ்கொயர் போட்டாங்க. சிம்பிளிஃபை பண்ணா Z ஸ்கொயர் 9 வரும். அதுல இருந்து Z கண்டுபிடிச்சிட்டா 3 ஆயிடும். இது ரெண்டும் ஒரே ஸ்டைல்பா. அயனைசேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் பொட்டன்சியல் எது கொடுத்தாலும் நீங்க உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டு ஃபார்முலாவோட ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். இந்த கொஸ்டினே ட்விஸ்ட் தான், கொஸ்டினுக்குள்ள ட்விஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ நாம வந்து ப்ராப்ளம் நம்பர் 36 முடிச்சாச்சு. நேரா நோட்ஸுக்கு போய் ப்ராப்ளம் நம்பர் 24 ஹோம்ஒர்க்னு போட்டுக்கோங்க. 24 ஹோம்ஒர்க் போட்டுட்டு 25 எடுங்க. 25 அகைன் ஒரு டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம். The electron in a hydrogen atom first jumps from third excited state to second excited state and subsequently to the first excited state. The ratio of respective wavelength lambda 1 and lambda 2 of the photons emitted in this process is. ஒரு அட்டம்ப்ட்ல தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது. அடுத்த அட்டம்ப்ட்ல செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஜம்ப் ஆகுது. வேவ்லென்த் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப நான் வேவ்லென்த்தோட ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலா? 1 by lambda is equal to R into 1 by n1 squared minus 1 by n2 squared. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல தேர்ட் எக்ஸைட்டட் டு செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுங்கிறாங்க. தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா N4. எப்படிப்பா? கிரவுண்ட் ஸ்டேட்னா 1, ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா 2, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா 3, தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா 4. அப்ப அட்டம்ப்ட் 1ல தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போ ஃபோர்த் ஆர்பிட்ல இருந்து என்ன ஆகுது? தேர்ட் ஆர்பிட்டுக்கு போகுது. தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n வந்து 4, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n வந்து என்னது? 3. அதை கரெக்டா என்ன பண்ணா எழுதணும் பாருங்க. ஹையர் ஆர்பிட் 4, லோவர் ஆர்பிட் 3. அட்டம்ப்ட் 2ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அங்க இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வருது. அப்ப அங்க இருந்துனா தேர்ட் ஆர்பிட்ல ஏற்கனவே இருக்கு. அங்க இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா செகண்ட் ஆர்பிட்டுக்கு வருதுன்னா, நீங்க போய் நேரா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல எனர்ஜி லெவல் டயக்ராம் பாருங்க. அதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வரேன். ஆல்ரெடி நடத்துனதான், ஆனா மறந்துடுவீங்க, எடுத்து படிக்கவே மாட்டீங்க. பாருங்க, இந்த டயக்ராம் தான் நான் சொல்றேன். பாருங்க என்ன இருக்கு? செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன இருக்கு? நம்பர் 4, n வந்து 4. சாரி, கிரவுண்ட் ஸ்டேட்னா n வந்து 1, ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n2, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n3, அப்ப தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n4. இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு கரெக்டா நம்பர் போடணும். நம்பர் ஹையர் ஆர்பிட் லோவர் ஆர்பிட்டை கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் சாதாரண ப்ராப்ளம் தான். ஸோ ஐ எம் கோயிங் வித் ப்ராப்ளம் நம்பர் 25. 25 இப்போ சாதாரண ப்ராப்ளமா மாறி. எப்படி பாருங்க, 25ல டேட்டா போடுங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வேவ் லென்த் lambda 1, ரெண்டாவது அட்டம்ப்ட்ல lambda 2, ஹையர் ஆர்பிட் 4, லோவர் ஆர்பிட் 3. அப்ப n2 ஸ்கொயருக்கு பதில் 4 ஸ்கொயர், n1 ஸ்கொயருக்கு பதில் 3 ஸ்கொயர். ஹையர் ஆர்பிட் 3, லோவர் ஆர்பிட் 2, அப்ப n2 ஸ்கொயருக்கு பதில் 3 ஸ்கொயர், n1 ஸ்கொயருக்கு பதில் 4 ஸ்கொயர். சால்வ் பண்ணா 7r/144 வருது. இங்க சால்வ் பண்ணா எனக்கு என்ன ஆகுதுன்னா 5r/36 வருது. lambda 1 by lambda 2 அந்த ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப இதையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா இது 5r/36. டிவைட் பண்றப்ப டேர்ம் இன்டர்சேஞ்ச் ஆகி 144/7r வந்துடும். சிம்பிளிஃபை பண்ணா 20/7 ஆன்சர். இதான்ப்பா ப்ராப்ளம் நம்பர் 25. முடிச்சாச்சுப்பா நம்ம ப்ராப்ளம். சாரி, இந்த ஸ்டேட்டை வச்சு சொல்றாங்க, கவனமா இருக்கணும். நீ அவசரத்துல அப்படி அப்படியே நம்பரை போட்டு குழப்பிடக்கூடாது. ஸோ 25 ஓவர். அடுத்து 26. இது செம இம்பார்ட்டன்ட் பா 26. ஏன்னா இது வந்து மோஸ்ட் வாண்டட் ப்ராப்ளம். இது நிறைய டைம் வந்துருக்கு. டூயல் நேச்சரு, மேக்னட்டிசம், ஆட்டம்ஸ் எல்லாம் மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்ளம். தி ரேடியேஷன் கரஸ்பாண்டிங் டு
3 to 2 transition of hydrogen atom falls on metal surface to produce photoelectrons. These electrons are made to enter a magnetic field of 3 into 10 power minus 4 Tesla. If the radius of largest circular path followed by these electrons is 10 millimeter, the work function of the metal is close to. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்ட் ஆர்பிட்ல இருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது. இப்படி ஹையர் ஆர்பிட்ல இருந்து லோவர் ஆர்பிட்டுக்கு ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆச்சுன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி ஒரு போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்ல படுது. பட்டா எலக்ட்ரான் லிபரேட் ஆகும். லிபரேட் ஆன எலக்ட்ரான் டிராவல் ஆகுது. அப்படி டிராவல் ஆன எலக்ட்ரான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மாட்டி சர்க்கிள் பாத்துல சுத்துது. அப்போ பிளேட்டோட ஒர்க் ஃபங்க்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த ஆர்பிட்ல இருந்து எந்த ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுதுன்னா தேர்ட் டு செகண்ட். அப்ப நான் தேர்ட் ஆர்பிட்ல ஹைட்ரஜன் ஆட்டம்ல எலக்ட்ரானோட எனர்ஜி என்ன, செகண்ட் ஆர்பிட்ல ஹைட்ரஜன் ஆட்டமோட எலக்ட்ரான் எனர்ஜி என்ன, இது ரெண்டையும் வச்சு எனர்ஜி ரிலீஸ் கண்டுபிடிக்கிறான். தேர்ட் ஆர்பிட்ல உங்களுக்கு எனர்ஜி -1.51 எலக்ட்ரான் வோல்ட், செகண்ட் ஆர்பிட்ல 3.4 எலக்ட்ரான் வோல்ட் மைனஸ்ல வரும். கழிக்கிறப்ப நடுவுல பிளஸ் ஆகி 1.89 எலக்ட்ரான் வோல்ட் வரும். இந்த எனர்ஜி தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்ல படுது. போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்னாவே நீங்க டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் போய் ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் எழுத வேண்டியதான். அப்ப அந்த ஈக்குவேஷன் படி இன்சிடென்ட் எனர்ஜி h nu is equal to work function plus half mv squared. இந்த h nu தான் 1.589 எலக்ட்ரான் வோல்ட். அதுல பிரச்சனை இல்லை. ஒர்க் ஃபங்க்ஷன் டிமாண்ட். அப்ப ஃபைனலா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். half mv ஸ்கொயர்டுங்கிறது லிபரேட் ஆன எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி. கொஸ்டின் படி இந்த எனர்ஜில டிராவல் ஆகுற எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மாட்டுது. எப்ப சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மாட்டுதோ அப்ப லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்துடும். லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா BQB. அதனால அது சர்க்கிள் பாத்துல சுத்தும். அப்ப சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்துடும் mv²/r. மேக்னட்டிசம்ல நம்ம ஸ்டைல்ல எக்ஸ்பெரிமெண்ட் 3A எக்ஸ்பெரிமெண்ட் 4 அதுல இதெல்லாம் பார்த்திருப்போம். டுவெல் நேச்சர்லயே இந்த லிங்க்டு ப்ராப்ளம் நடத்தியிருக்கேன். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. அப்ப mv²/r is equal to BQB ன்னு வரும். இதுல இருந்து v கண்டுபிடிச்சிட்டா BQR/m ன்னு வந்துடும். v க்கு பதில் BQR/m ன்னு இதுல ஃபில் பண்றான். அப்ப half m v² என்ன ஆயிரும்னா b² q² r²/m² ன்னு வரும். ஒரு m கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப டேட்டா ஃபில் பண்ணுங்க. வந்துபட்ட எனர்ஜி வந்து 1.89 எலக்ட்ரான் வோல்ட். அதை எழுதிட்டா ஒர்க் ஃபங்க்ஷன் எனக்கு டிமாண்ட் 1/2 ரீடைன். ஒரு m கேன்சல் ஆயிடுச்சு. மேல b². மேக்னெட்டிக் ஃபீல்டு 3 into 10 power minus 4 டெஸ்லான் இருக்கு. b²ங்கிறதுனால 2 தடவை எழுதிட்டா. எலக்ட்ரான் தான் டிராவல் ஆகுது. அப்ப எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ போடணும், which is 1.6 into 10 power minus 19. q²ங்கிறதுனால ஹோல்² போட்டேன். சர்க்கிள் பாத்தோட ரேடியஸ் வேணும், அது 10 மில்லிமீட்டர்னு இருக்கு. அதை மீட்டருக்கு மாத்திட்டா. அப்ப 10 into 10 power minus 3 மீட்டர் ஹோல்². அப்புறம் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கீழே எழுதணும் 9.11 into 10 power minus 31. நான் இப்ப இந்த டேட்டாலாம் SI யூனிட்ல தான் போட்டிருக்கேன். ஒரு m கேன்சல் ஆனதுனால கீழே ஒரு m தான் இருக்கும். டேட்டாலாம் SI யூனிட்ல தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா இது கைனடிக் எனர்ஜியோட ரீப்ளேஸ்மெண்ட். நீங்க SI யூனிட்ல டேட்டா போட்டீங்கன்னா ரிசல்ட் SI யூனிட்ல தான் வரும், which means ஜூல்ல வரும். பட் எனக்கு இங்க எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு, ஆப்சன்ஸ் எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கிறதுனால இந்த ஜூல் போர்ஷனை நான் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்துறேன். அப்போ 1.6 into 10 power minus 19 டிவைட் பண்ணிட்டேன். இதுவும் கேன்சல் ஆகும். 9.1ஐயும் 3 into 3 9ஐயும் நீங்க அப்ராக்சிமேட்டா கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா 1.89 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் 0.8 எலக்ட்ரான் வோல்ட்னு வருது. இதுல இருந்து ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சா அரௌண்ட் 1.1 எலக்ட்ரான் வோல்ட். இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ப்ராப்ளம் நம்பர் 26 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் அவசரத்துல இதே ப்ராப்ளம் திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டேன். ப்ராப்ளம் நம்பர் 43 இதே தான், கவனிக்காம திருப்பி இன்னொரு தடவை எழுதிட்டேன். அதனால நீங்க 43 டிக் பண்ணிக்கலாம்.
26 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. ரெஃபர் ப்ராப்ளம் நம்பர் 43 போட்டு 43 டிக் பண்ணிருங்க. அடுத்து 27 எடுங்க. நெக்ஸ்ட் நான் 27 போறேன். இது சிம்பிள் ப்ராப்ளம் தான். 27 நம்ம பார்த்திருப்போம். ஆனா இருந்தாலும் நான் இன்னொரு தடவை நடத்திடுறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். பரவாயில்ல, இன்னொரு தடவை நடத்திடுறேன். தி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் in hydrogen atom is 3h by 2 pi. Then kinetic energy of electron கேட்டிருக்காங்க. போர் போஸ்ட்லேட் படி ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா nh by 2 pi is equal to கொஸ்டின் படி 3h by 2 pi. அப்ப மேப் பண்றப்ப n3 ன்னு தெரியுது. அப்ப நான் என்ன பண்றேன், தேர்ட் ஆர்பிட்ல டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறேன். தேர்ட் ஆர்பிட்ல இருக்கிற டோட்டல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் என்ன அப்படின்னா, தேர்ட் ஆர்பிட்ல டோட்டல் எனர்ஜி -1.51 எலக்ட்ரான் வோல்ட். இது நம்மளுக்கு தெரியும் தேர்ட் ஆர்பிட் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா மைனஸ் டோட்டல் எனர்ஜி. அதனால இதுல ஒரு மைனஸ் போட்டா கைனடிக் எனர்ஜியோட ஆன்சர் வந்துடும். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 27 ஓவர். அடுத்து 28 ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. 29 ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. இது ஒன்னோட பொறுப்பு. 28, 29 ஹோம்ஒர்க். 30, 31, 32 ஆல்ரெடி முடிச்சாச்சு. நோட்ஸ் கையில எடுத்துக்கங்க. 32க்கு அப்புறம் எக்ஸ்ரேன்னு ஒரு டைட்டில் வரும். இது என்சிஆர்டி, ஜேஇஇ, நீட் இந்த சிலபஸ்ல கிடையாது. அதனால 33 ப்ராப்ளத்துக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ்ரேவும் நோ நீடு, 33 ப்ராப்ளமும் நோ நீடு போட்டுருங்க. ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு எக்ஸ்ரே உண்டு, அதை அவங்க படிச்சுக்குவாங்க. அதனால 33 கிடையாது, நோ நீடு போட்டுருங்க. 34 முடிச்சிட்டோம். 35 முடிச்சாச்சு. 36 இன்னைக்கு முடிச்சிட்டோம். 37, 38 முடிச்சிட்டோம். 39 போன கிளாஸ்ல முடிச்சாச்சு. 40 முடிச்சாச்சு. 41 முடிச்சாச்சு. 42 முடிச்சாச்சு. 43 நாம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம் நம்பர் 26 தான். அப்ப ஆட்டம் மாடல்ஸ்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் நான் முடிச்சிட்டேன். மேக்சிமம் வெரைட்டிஸோட நடத்தியிருக்கேன். முடிச்சாச்சு. இதோட ஆட்டம் மாடல் ஓவர். கிளியரா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நீங்க கையில டூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர்ங்கிற நோட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுல 10th ப்ராப்ளம் இருக்கு. நானும் என்ன பண்றேன்னா அந்த ஸ்லைடை எடுத்துக்கிறேன். டூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர்ல 10th ப்ராப்ளம் நானும் அதை கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர். ஸோ இந்த 10th ப்ராப்ளம்குள்ள போனோம்னா அந்த ப்ராப்ளமுக்கு முன்னாடி வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆட்டம்னு ஒரு டைட்டில் இருக்கும். இது ஆக்சுவலா போர் டெவலப் பண்ண டைட்டில். நான் இதை உனக்கு அங்கேயே நடத்திட்டேன். அங்கே நடத்துறப்பே சொல்லியிருந்தேன், இன்னொரு தடவை நடத்துவேன், சில கிளாரிட்டி எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குதான் இதுக்குள்ள வரும். ரூதர்ஃபோர்ட் சொன்ன மாதிரி போர் என்ன பண்றாருன்னா எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகும் தான் சொல்றாரு. ஆனா இதுல டி பிராக்லியோட கான்செப்டையும் உள்ள எடுத்துட்டு வராரு. டி பிராக்லி என்ன சொல்றாரு, எலக்ட்ரான் மாதிரியான சின்ன சின்ன பார்ட்டிகல் டிராவல் ஆகுறப்ப வேவ் மாதிரி டிராவல் ஆகும். போர் அந்த விஷயத்தை உள்ள இன்ஜெக்ட் பண்றாரு. அப்ப எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல டிராவல் ஆனாலும் இதுல வேவ் நேச்சர் இருக்கும். இதுல இன்னொரு பாயிண்டையும் போர் சேர்த்து சொல்றாரு. இப்ப இதுல தேர்ட் ஆர்பிட்னா 3 வேவ் வரும், ஃபோர்த் ஆர்பிட்னா 4 வேவ் வரும், nth ஆர்பிட்னா n வேவ் லென்த் வரும், which is equal to circumference of that orbit அப்படின்னு ஒரு லைனை இன்ட்ரோ பண்றாரு. இதான் வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆட்டம். இதுல லாம்டாங்கிறது டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான். டி பிராக்லி வேவ்லென்த்தோட ஃபார்முலா லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்பி. இது அப்படியே இங்க ஃபில் பண்ணா 2πr is equal to nh by mb னு வரும். கிராஸ் பண்ணா mbr is equal to nh by 2π னு வரும். mbrங்கிறது ஆங்குலர் மொமெண்டம், L is equal to nh by 2π.
இதான் போர் போஸ்ட்லேட். நான் உங்களுக்கு போர் போஸ்ட்லேட்னு போர் ஆட்டம் மாடல்ல நடத்தியிருக்கேன்ல, அங்க இதை போய் சேர்த்து எழுதணும். எக்ஸாம்ல போர் போஸ்ட்லேட்டை டீடைல்டா கேட்டாங்கன்னா இதையும் அங்க மெர்ஜ் பண்ணிக்கிறணும். நான் இங்கே நடத்திட்டதுனால அங்க மெர்ஜ் பண்ணலாம். அங்க அது இல்லாம அங்க மெர்ஜ் பண்ணா அந்த ஸ்டோரி ஸ்பாயில் ஆகும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால அங்க மெர்ஜ் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் படிச்சுட்டு போரோட போஸ்ட்லேட் ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் பண்ணுவோம்னா அன்னைக்கு படிச்சுட்டு நம்ம உடனே ஒரு ப்ராப்ளம்குள்ள போகும். அதான் 10th ப்ராப்ளம். Consider an electron in hydrogen atom revolving in second excited state, having radius 4.65 Armstrong. The de Broglie wavelength of this electron is. Electron second excited stateல revolve ஆகுது. de Broglie wavelength கேட்கிறாங்க. ஆட்டம் de Broglie wavelength அப்படின்னு எப்ப சொன்னாலும் நீங்க போரோட வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆட்டம் யூஸ் பண்ணும். அதாவது 2πr is equal to n lambda. இதை யூஸ் பண்ணும். அப்ப நான் அந்த ஃபார்முலா எழுதலாம். 2πr is equal to n lambda. லாம்டா கேட்டிருக்காங்க. 2πr by n வந்துடும். 2π ரீடைன், ரேடியஸ் கொடுத்திருக்காங்க 4.65 ஆம்ஸ்ட்ராங். செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா ஆர்பிட் நம்பர் 3. இப்ப நம்மளுக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியும். சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். அப்ப நீ நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஒரு எலக்ட்ரான் ஹையர் ஆர்பிட்ல இருந்து லோவர் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆச்சுன்னா அப்ப வெளியே ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி வேவ் அதோட வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு r into 1/n1² minus 1/n2² ஃபார்முலா இருக்கு. இப்ப நான் இந்த ப்ராப்ளத்துல கண்டுபிடிச்ச வேவ் லென்த் என்னன்னா, எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுதுல, அப்ப அது வேவ் மாதிரி டிராவல் ஆகும். அதோட வேவ் லென்த்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீ இந்த வேவ் லென்த்தையும் அந்த வேவ் லென்த்தையும் குழப்பிக்க கூடாது. சோ அதான் இந்த கிளாரிட்டி மெயின்டைன் பண்ண சொல்லலாம். அதுக்குதான் இது. இப்ப நீங்க போர் ஆட்டம் மாடல்ல போர் போஸ்ட்லேட் போங்க. போர் போஸ்ட்லேட்டுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் போஸ்ட்லேட் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்லேட் பக்கத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரெஃபர் wave mechanical concept of atom, refer wave mechanical concept of atom and problem number 10 in dual nature of matter அப்படின்னு போடுங்க. dual nature of matter நோட்ஸ்னு போடுங்க. அதாவது நான் எங்க சொல்றேன் அப்படின்னா, போர் போஸ்ட்லேட்ல இந்த இடத்துல நீங்க எழுதிக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் போஸ்ட்லேட். இதோட பிராக்கெட்ல இங்க கேப் இருக்குல்ல, இதுல எழுதிக்கங்க. ரெஃபர் வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆட்டம் அண்ட் ப்ராப்ளம் நம்பர் 10 இன் டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் நோட்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். அவ்வளவுதான்ப்பா. நான் ஆட்டம் மாடல் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். நீங்க ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேட்கலாம். டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க நோ டவுட்னு சேட் பண்ணிருங்க. அயனைசேஷன் எனர்ஜில ஸ்பெஷல் ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். ஆட்டம், டுவல் நேச்சர், மேக்னடிசம் இதை லிங்க் பண்ணி ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆட்டமை ரீவைண்ட் பண்ணி எப்ப எந்த வேவ் லென்த் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி ஜெனரேட் பண்ணிருக்கோம். மற்றபடி மித்த ப்ராப்ளம்ஸ்லாம் டபுள் சிச்சுவேஷன்ங்கிற நார்மல் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ ஒரு கம்ப்ளீட் பிக்சர் எடுத்திருக்கோம். பாருங்க, செக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.